இந்த பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, போய் விளையாடு, ஓடு. சட்டப்படி தப்பு. எது? ஒரு மாமியார் வரும்போது மருமக பார்க்காத மாதிரி ஆட்டோல போறது. நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. சித்தப்பா நீங்க போங்க. என்ன ஞாபகம் இருக்கா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என் மகனை பாக்கணும்னு வந்தேன். மருமக எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கா. ஆமா, நீ எங்க? எங்க வீடு இங்கதான் இருக்கு. வாங்களேன், வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பேத்திதான். அவ ஸ்கூலுக்கு போற நேரம், தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம்லாம் இங்கதான் இருப்பா. ஏய் குட்டி, யார் வந்திருக்காங்க பாரு, உங்க பாட்டி. ஐயா, என் பாட்டி இல்ல, இது பிச்சைக்கார கேள்வி. ஏய், அப்படிலாம் பேசக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க, அதனாலதான் கோபம். எங்க அப்பாவை பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதனாலதான் அது வரும்போதெல்லாம் எங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு பூட்டி சாவிய ஜன்னல் வழியா கிட்ட கொடுத்துருவாங்க. என்னம்மா இது அக்கிரமா இருக்கு? என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் பிள்ளையோட பொழப்புக்கு விளக்கேத்தி வச்சவனி என் குறைய உங்ககிட்ட சொல்றமா. தன்னோட தங்கச்சி மேல உயிரையே வச்சிருந்தா என் புள்ள. உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான். தேடாத இடம் எல்லாம் தேடி கற்பக வெற்றி மாட்டும் ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சா. அன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கேத்திட்டு இருந்த என் மக பாவாடையில தீ பிடிச்சிருச்சு. அத சுலபமா அணைச்சிட்டேன். ஆனா என்னடி சொல்ற? ஆமாமா, அண்ணன் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தர் விரும்பிட்டேன். அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்கிட்டயே கெட்டு போயிட்டான்னு பிறகுதாமா தெரிய வந்துச்சு. என்னடா என்ன உங்க மக விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டு. சும்மா நிறுத்துறா. நான் என்ன முடியாது நான் சொல்றேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு. உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா பெரிய வேலை? எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான்டா முக்கியம். சொல்றா. அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். சொல்லுங்க. முதல் முடிச்சுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம். ரெண்டாவது முடிச்சுக்கு 100 பவுன் நகை. மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சமாளிச்சு வச்சிருக்கியே கடை, அத உன்னால கொடுக்க முடியுமா? சொல்லு. பிரமாதம் தம்பி. பெரியவங்க 3 முடிச்சோட நிறுத்திட்டாங்க. 4வது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பா. ஏண்டி பணத்தை கேட்ட, நகையை கேட்ட, சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கொள்ளக்காரீங்க. சும்மா நிறுத்தியா? அதே கடையில இவன் வேலை செய்யட்டும், நான் வேணா சம்பளம் போட்டு தரேன். சம்பளம்? நீயா? உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க. என்னடா சம்பாரிச்ச காசையெல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா? விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான், கவலைப்படாதீங்க. அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும்? அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல, மகனோட வாழறதுக்கும் வழி இல்ல. என் தம்பி வீட்டுல இருந்துட்டு இருக்க. என் பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் எட்ட நின்னு பாத்துட்டு கண்ணை கசக்கிட்டு போயிடுவேன். நீங்க இப்படி எட்ட நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தாயாச்சே, அவன் மனசு கேக்குமாமா. மாசம் ஒரு தடவை வருவா, என்ன பாத்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு போவான். என் சந்தோஷம் எல்லாம் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும், அவன் மடியில உசிர விடணும்னு தான். அது எங்க நடக்க போகுது? அவன் கொள்ளை வைக்கிற கொடுப்பனையாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்ப நான் கிளம்புறேம்மா. என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேம்மா. வரேம்மா. சரி.
என்னங்க ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டோல போறாங்களா அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல. என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறை ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்குறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. போதும், வரட்டுமா? உள்ளதான் இருக்கேன். ஏய் சாரதா, திருட்டு முண்டை, தெருவுல என்னடி விளையாட்டு வேண்டி கிடக்கு? ஏமா அழுகுற? அம்மா அடிச்சாங்க. ஏன்? எதுக்கு? தெரியலப்பா. அடம் பிடிச்சியா? இல்லப்பா. தெருவுல போய் விளையாண்டியா? இல்லப்பா. அப்புறம் எதுக்காக அடிச்சா? எனக்கு தெரியலப்பா. சரி, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா, கண்ணை தொடச்சுக்கிறியா? ராத்திரி இந்த ரெட்டக்கண்ணை வரான்ல, அவங்கிட்ட அம்மாவை பிடிச்சு கொடுத்துருவான். அப்பா, என் பேரை மாத்துங்கப்பா. ஏமா? எதுக்கு? அது வந்து அம்மா என்ன சாரதா திட்டு முண்டன்னு சொல்றாங்கப்பா. அதுக்குள்ள உங்க அப்பா கிட்ட பத்தி வச்சிட்டியா? எதுக்காக குழந்தைய திருட்டு முண்டன்னு திட்டின? ஓஹோ, குழந்தைய அடிச்சதுல உங்களுக்கு வருத்தம் இல்ல, அந்த பேரை சொல்லி திட்டுறதுல உங்களுக்கு வருத்தமா போச்சோ? அப்படின்னா உங்களுக்கு சாரதாங்கிற பேர்ல அவ்வளவு பிரியம்? வெறும் பிரியம் தானா இல்ல வேற ஏதாவது மயக்கமா? கேட்டுட்டே இருக்கேல்ல, வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியதுதானே? உன்னோட அர்த்தமில்லாத கேள்விக்கு என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எது அர்த்தமில்லாத கேள்வி? எதிர்த்த வீட்டுக்காரி உங்க அம்மா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலே அதுக்கு என்ன அர்த்தம்? பெரிய இவ்வளவு ஆட்டோல வழி அனுப்பிச்சு வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வீட்டுல இல்லைன்னு அர்த்தம், இன்னும் உனக்கு பொறுப்பு வரலன்னு அர்த்தம், நீ எங்கேயோ பொறுக்க போயிருந்தேன்னு அர்த்தம். நான் பொறுக்க போயிருந்தேனா? பொழுது விடியட்டையா, பொறுக்கிறவங்க யாருன்னு புரிய வைக்கிறேன். என்ன இது கத்திரிக்கால ஒரே சொத்தையா இருக்கு? கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு? இந்த காலத்து மனுஷாங்களே சொத்தையா இருக்காங்க. யாரம்மா நம்ப முடியுது? பேங்க் ஆபீசராமா நீங்க? நம்ம மருதன வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க குடியிருக்கீங்களா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஏதாவது பேசிக்கிறாங்களே, அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன்? இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேச்சுக்கே இடமில்ல, அதான் கேட்டேன். என்ன பேச்சு? நீ எழுத்த விட்டு மருந்துவை வச்சுக்கிட்டு இருக்கியாம? சித்தப்பா, அப்படின்னா அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்ன காரணம்? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான். உனக்குன்னு ஒரு புருஷன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்குல நரம்பு இல்லாம அப்படி பேசி இருப்பாளா, இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா? என்ன சித்தப்பா இது? உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல, மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா மத்தவங்க நினைக்கலையே. இந்த பாருமா, இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு. சாரதா, இதான் மாப்பிள்ளையோட படம். பெரிய இடம், பையன் அமெரிக்கால இருக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா? வெரி குட். என்னம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேதியை பேசி முடிவெடுத்துருவோம். முடிவெடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணு. உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச பரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம். அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்தை பட்டுன்னு எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல. அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அத நிஜம்னு நாங்க கூட நம்பல. ஆனா அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
அது வரைக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சட்டப்படி தப்புமா. எது இவங்கெல்லாம் பேசுனது? நான் இருக்கம்மா, நான் இருக்கேன். உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ள. யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது. அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல, என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு. முச்சந்தில நின்னுட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் புருஷனை இணைச்சு நீ ஊர் பூரா பேசினது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அததான் கேக்குறேன். ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சாட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட, பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு. பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு. உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது பெரும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அபாண்டமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை நீ வச்சிட்டு இருக்க. இது ஊர் புறா போய் கேளு, உன் மண்டவாளம் தெரியும். ரொம்ப நல்லா இருக்குமா நீ செஞ்சது? இப்படியா செய்வா ஒரு பொம்பளை? ரொம்ப நல்லா போங்கம்மா, போங்க. எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. போங்கய்யா, போங்க. நீ வருத்தப்படாதம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். கண்ணை மூடிக்குவாங்க, காதை திறந்து வச்சுக்குவாங்க. திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம். இத பாரும்மா, எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? பேசாம வேற ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு குடி போயிடுமா. எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். கிளம்புங்க சித்தப்பா. சட்டப்படி தப்புமா. எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்திருக்க இந்த முடிவு, அது ரொம்ப தப்புமா. முடிவில்லை சித்தப்பா, இனிமேதான் ஆரம்பம். எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம யுத்தம். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க.